வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் மனு கொடுத்துருக்கார் டிஜிபி அலுவலகத்திட்ட. அவர் சொல்கிறார், நீங்கள் எஸ்பிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது வர்ற 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதிகளில் விஜய் கரூருக்கு 41 உயிர்கள் பலியான குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல இருக்கின்றார். அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். உடனே அவர் டிஜிபி சொல்லிட்டார், தேதி இடம் எந்த இடத்துல இறங்கணும், நீங்கள் எதன் வழியாக நீங்கள் போடுறீங்க, புரியுதுங்களா, எல்லாத்தையும் விளக்கமாக எழுதி என்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்பிகிட்ட கொடுங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில் விஜய் நேரடியாக செல்லாமல் மீண்டும் வீடியோ கால் மூலமாக பேசியிருக்கிறார். 41 பேர் பலியான அன்று 27/9/2025 அன்று ஒரே ஓட்டம் சென்னைக்கு ஓடியவர் திரும்பவே இல்லை. 3 நாளுக்கு பின்னால் வீடியோ போட்டார். அது இந்த கரகரப்பான ரொம்ப ஒரு சோகமான ஏற்றம் இறக்கமான மெதுவாக பேசக்கூடிய அந்த சினிமாத்தனமான குரலில் பேசினார். என்ன வேணாலும் பண்ணுங்க, தொண்டர்களை ஒன்றும் பண்ணாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது 4:45 நிமிஷம் அந்த வீடியோ. அப்புறம் அதுக்கு பின்னால் 11 நாட்களுக்கு பின்னால் வீடியோ காலில் பேசியிருக்காரு. அது 33 பேருகிட்ட பேசியிருக்காரு தகவல். மீதம் 8 பேர் என்ன ஆனாங்க தெரியல. அதாவது தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐஆர் அருண்ராஜ், அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கரூருக்கு கூட ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ளவங்க 5-6 பேர் சேர்ந்து எல்லாம் ஒவ்வொரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீடாக இந்த மாதிரி விஜய் உங்கள்கிட்ட ஆறுதல் பேசணும்னு சொன்னார், ஆறுதல் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு 33 குடும்பங்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட 41 8 குடும்பங்கள்கிட்ட பேசலை. நாம் இது வரைக்கும் பேசி விட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் பேசியிருப்பது 33 குடும்பங்கள் மட்டுமே. ஒருவேளை அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், அதில் 8 பேர் என்ன பாவம் செஞ்சாங்களோ அதுவும் தெரியல. மற்றபடி 33 பேர்கிட்ட பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார், நேரில் வருகின்றேன், உங்களை சந்திக்க வருகின்றேன், மற்றபடி உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன், இழப்பு ஈடு செய்ய முடியாது, என்ன தைரியமாக இருங்கள், எல்லா உதவியும் நான் செய்கிறேன், விரைவில் சந்திக்க வருகிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு வீடியோ புகைப்படம் எதுவும் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு அதே கண்டிஷன் போட்டு பேசியிருக்கார். அதுலேயும் ஒரு வருத்தமோ மன்னிப்போ எதுவுமே கேட்குறேன். இது என்ன கலாச்சாரம் அப்படிங்கிறது தெரியல. 3 நாளைக்கு பின்னால் வீடியோ போடுறது ரைட்டு, ஓகே. 11 நாளைக்கு பின்னால் வீடியோ காலில் பேசுறது, இது வரைக்கும் மன்னிப்பு கேட்காமலேயே இருந்து விட்டது, ரைட்டு, ஓகே. 11 நாளைக்கு பின்னால் அவர் நேரடியாக சந்தித்தாலும் 20 லட்ச ரூபா பணம், மற்றபடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம், ரைட்டு, ஓகே. அப்போ ஒருவேளை பணத்துக்காக இவர்கள் தம்முடைய கூட்டத்தை பார்க்க வந்தாலும் போட்டு விஜய் நினைத்து கொண்டாரோ இல்லைங்க. பொதுவாக எல்லா வீட்லேயும் மரணம் உண்டு, நல்லா யோசிக்கணும். எல்லா வீட்லேயும் மரணம் உண்டு. இன்று அவர் வீட்டில் மரணம், நாளைக்கு நம் வீட்டில் மரணம், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டு உங்கள் வீட்டில் மரணம் எல்லார் வீட்லேயும் உண்டு, ரைட்டு, உண்டு. இறந்த உடனேயே முடியாத ஒரு தருணத்தில் ஃபோனில் பேசிட்டு அடுத்த நாள் இந்த காரியம் மற்றபடி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விசேஷங்களை போய் கலந்து கொண்டு அதற்கு என்ன ஏற்பாடு துக்கங்கள் பங்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். இல்லையா ஒரு 10 நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பால் ஊற்றுற கான்செப்ட்லாம் சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குது. முடியாத பட்சத்துக்கு போவாங்க. முடிந்த ஒரு நபர், இவராலே ஏற்பட்ட அந்த விபத்தின் காரணம் இவர் இன்னும் போகாமலே இருக்கின்றார். மற்றபடி 11 நாள் கழித்து போகக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலுமே கூட இன்னும் மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்றார்.
அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே ஒரு மனிதன் நேரடியாக போய் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். 41 பேர், அதுவும் தொண்டர்கள், அரசியல், இவர்களெல்லாம் வைத்து நாளைக்கு இவர் அரசியல் பண்ணி தான் ஆகணும். இல்லை கட்சியை அங்கீகாரத்தை ரத்து செய்ய போகிற இது ரத்து செய்யுங்கன்னு போட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை கட்சியை க்ளோஸ் பண்ண போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஒரு நிகழ்வு நாளைக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு தகவல் வரலையே. தமிழக வெற்றி கழகம் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது, தமிழக வெற்றி கழகம் விஜயால் கலைக்கப்பட்டப்பட்டு ஏதாவது வந்ததா? ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட தொண்டர்களை வைத்து அவர் நாளைக்கு அரசியல் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதற்கு என்ன நடவடிக்கை? பல தலைவர்களை பார்த்தீங்க. அஜித்குமார் இப்போ சமீபத்தில் அஜித்குமார் போலீஸார் அடித்து கொலை செய்யப்பட்டார். உடனே மு.க. ஸ்டாலின் ஃபோனில் சாரி, மன்னிப்பு, வருத்தம், எவ்வளோ பெரிய விஷயங்க. சாரி, மன்னிப்பு, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கூட விஜய் பேசவில்லை என்றால் இல்லை கல் நெஞ்சக்காரனா, இல்லை ஒன்றுமே தெரியாத நபராக இத்தனை படத்துக்கு 200-300 கோடி வாங்கியிருக்காரா? என்ன காரணம் இருக்கு ஒரு படத்துக்கு? ஒன்றுமே புரியல. அப்போ இவர் என்ன தொண்டர்களை விளையாட்டு பொம்மையாக நினைத்து விட்டாரா? இல்லை மனிதாபிமானமே இல்லாத ஆளா? நீதிபதி கேட்டது போல பண்பில்லாத நபரா? என்னங்க இதெல்லாம் என்னங்க கட்சி? இப்படி ஒரு கட்சி அப்படின்னு போட்டு நீதியரசர் செந்தில்குமார் கேட்டார் பாருங்க. அது மாதிரி அப்படி ஒரு நபரா? ஒன்றுமே புரியல. இப்போ நேரடியாக அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் சொன்னோன்னா அமைதியாயிருவாங்களா? அப்போ இவர் நேரடியாக வராததுக்கு, இதுவரையும் வராததுக்கு என்ன காரணம்? ஓடி ஒளிந்துதான் காரணமா? புஷி ஆனந்த காணோம், நிர்மல்குமாரை காணோம், எல்லாம் போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மதிய அழகனையும் பவுன்ராஜையும் மாட்டி விட்டு போட்டு போயிட்டாங்க. ரைட்டு, ஓகே. அப்புறம் மற்றபடி ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு ஓடி அவர் அங்கே இருக்கிறார். கேட்டால் அது ஒரு வகையான ஒரு தலைமறைவுங்கிற கான்செப்ட். விஜய் வீட்டுக்கு போய் தலைமறைவு, இப்படி ஆளாளுக்கு தலைமறைவு அப்படிங்கிறப்ப அப்புறம் தாவேக்காங்கிற கட்சி எதற்கு? தொண்டர்கள் எதற்கு? உண்மையிலே பொதுவாக ஒரு மரணம் அப்படிங்கிறப்ப இந்த அளவுக்குலாம் லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. டக்குன்னு அடுத்து ஒரு செயல்பாடு. ஒரு கல்யாணத்துக்கு கூட 4 நாள் கழிச்சு போகலாம், ஒரு 40 நாள் கழிச்சு கூட போகலாமுங்க. மரணம் அப்படின்னா உடனே போய் பார்க்கறதா மனிதாபிமானம். அதையெல்லாம் தகர்த்து எரிந்து விட்டார் விஜய், அப்படிதான் சொல்ல முடியும். வரும் காலங்களில் இதெல்லாம் எவ்வாறு தாவேக்கா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கார். 13-14 தேதிகளில் நான் கரூர் போகணும், அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அப்புறம் அவங்க போலீஸ் சொல்லிட்டாங்க, தேதி, இடம், நேரம், எப்படி வருவீங்க, எப்படி போவீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்க. அது கொடுத்துருவாங்க. வக்கீல் ரெடியாக இருக்கார், அறிவழகன் அப்படிங்கிறவர் கொடுத்துருவார்னு வைங்க. பட்டு நாம் கேட்கக்கூடிய கேள்வி, மனிதாபிமானமே இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு ஓடி ஒழியும் கோழையாக விஜய் மாறிவிட்டார் என்பது எந்த அளவுக்கு நியாயமாக வரும் காலங்களில் தாவேகா தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதற்கு விடை தெரியும். என்றாலுமே கூட ஒரு டோட்டலாக ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். என்ன காரணம்? அப்படி என்ன காரணம்? மக்கள் அடித்து மொத்தி விடுவார்களா, இல்லை வேற ஏதாவது செய்தி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசுறீங்க, உங்களை பார்க்க வந்த நபர்களால், தொண்டர்களால் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறக்குறாங்க. இதை மக்கள் மிக ரொம்ப கோபமாகலாம் எடுத்துக்கலாம் மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம ஒய் பிரிவு இருக்குது. இப்போ கூட சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீட்டை செக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒய் பிரிவு மட்டும் போதுமா, இல்லை அதிகப்படியான பிரிவுகள் சேர்த்து இன்னும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமா? அந்த அளவுக்கு விஜயோட நிலைமை இருக்கு. ஹீரோவாக இருந்தவர் இந்த கரூர் பிரச்சனைகளை ஜீரோவாக மாற்றப்பட்டவர். பழையபடி அவர் சூப்பர் ஸ்டாராக பாஜகவாலும் எடப்பாடியாலும் மாற்றப்பட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் மட்டும் ஒரு உண்மை. இரண்டாலுமே கூட இது எந்த அளவுக்கு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் அவன் ஓட்டு போடுவான் தெரியவில்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.